ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கும் சரி, நம்ம டீ குடிக்கிற டயத்துலேயும் சரி, இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இது ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு மிக்ஸி பவுல் எடுத்திருக்கேன். ஒரே மாதிரி அளவு எடுத்துக்கோங்க. இதில் ஒரு டம்ளரோ இல்லை பவுலோ அதில் நீங்கள் அளந்துக்கோங்க. இப்போ நான் அரை கப்பு சுகர் இந்த கப்பில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்காக மணத்துக்காக ஒரு 3 ஏலக்காய். அதுக்கப்புறம் இதில் ஒரு முட்டை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். மஞ்சக்கருவோடையே உடச்சி ஊற்றுங்க. ஃபுல்லாக ஒரு முட்டை யூஸ் பண்ணால் போதும். இப்போ இதை நம்ம மிக்சியில் போய் நல்லா சர்க்கரை நல்லா கரைகிற வரைக்கும் அடிச்சுட்டு வந்துடுவோம். அந்த முட்டை, சுகரு, ஏலக்காய் இதெல்லாம் நல்லா அடிபட்டுனா தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம அடித்தோம். இதை ரெடி பண்ணியாச்சு. இதை அப்படியே ஓரமாக வச்சுருவோம். வச்சுட்டு இப்போ மாவு இப்படி பண்ணிருந்து பார்த்துருவோம். இதுக்கு நான் 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதாவது நம்ம சுகர் எதில் அளந்தோமோ அதே கப்பில் எடுத்திருக்கேன். 1 கப் ஃபுல்லாக சேர்க்குறேன். இதில் நீங்கள் கோதுமை மாவு சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். அது ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். மைதா மாவில் ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம 1 கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். இதே கப்பில் அரை கப்பு ரவை எடுத்துக்கோங்க. அரை கப் ரவையும் நம்ம இதோட சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு இதில் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நம்ம போடுற அந்த சுகர் எடுத்து கொடுக்கும். அதுக்கப்புறம் அடுத்து இதில் என்ன சேர்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அரை ஸ்பூன் சோடா உப்பு தான் சேர்க்க போகிறோம். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு 1/4 இன்ச் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. மஞ்சள் பொடி எதுக்கு சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம செய்கிற அந்த கஜாடா உள்ளே நல்லா வெந்திருக்கும். அதை பார்க்கும்போது இந்த மஞ்சள் கலரில் சூப்பராக இருக்கும். அதுக்காகத்தான் நான் மஞ்சள் பொடி சேர்க்குறேன். உங்களுக்கு சேர்க்கனா சேர்த்துக்கோங்க, இல்லை வேணாட்டி நீங்கள் விட்டுறலாம். இப்போ நல்லா மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த முட்டை, சுகரு, ஏலக்காய் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நீங்கள் தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. ஏன்னா நம்ம அரைச்சிருக்கிற அந்த முட்டையும் இந்த மாவுக்கும் கரெக்டான பக்குவமாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படி உங்களுக்கு தண்ணி பற்றாமல் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் தண்ணி தெளிச்சிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ரவை ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம பிணைஞ்சிக்கிறோம். ஒரு சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நான் பிணைஞ்சிருக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இது ஒரு பிளேட் போட்டு அப்படியே மூடி வச்சுருவோம். ஒரு 2 செகண்ட் மட்டும் அப்படியே மூடி வச்சுருங்க. 2 செகண்டுக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் இதோட சேர்க்கணும். அப்படி மேலாப்பில் இது மேலே ஊற்றி விட்ருங்க. 2 ஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றி விட்டுட்டு இது 10லேருந்து 15 நிமிஷம் கொஞ்சம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்மளுக்கு மாவு சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், 15 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு நல்லா சாஃப்டாக கெட்டியாக இருக்குது பாருங்கள். எப்படி கொல கொலன்னு இருந்துச்சு, இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குது. அப்போ தான் நம்ம கஜாடா போடும்போது நல்லா உஃபியாக வரும், நல்லாயிருக்கும். நல்லா அதேமாதிரி சாஃப்டாகவும் இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. இப்போ இதை நம்ம அந்த எண்ணெய் ஊற்றின பார்த்திங்கன்னா அதை ஃபுல்லாக நல்லா பிணைஞ்சிக்கிடுவோம். பிணைஞ்சிட்டு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெயை ஊற்றி ஹீட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் எண்ணெய் ஹீட் ஆகிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ஆயிடுச்சு மாவு நல்லது. அதே மாதிரி எண்ணெய் ரொம்ப ஹீட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வெளில சீக்கிரம் வெந்துடும்.
உள்ளே வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் வந்து எண்ணெயை சூடேற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக வந்து சிம்மில் தான் வச்சிடணும். அடுப்பை வச்சுட்டு அந்த சிம்மிலேயே தான் இந்த கஜாடை வந்து வேகணும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. நான் ஃபுல்லாக அடுப்பை குறைச்சிட்டு நம்ம ஒரு தண்ணியை தொட்டுட்டு இந்த மாவை எடுத்து இப்படியே கொஞ்சம் போட்டோம்னா, நீங்கள் பெருசாக போடனாலும் போடலாம், இல்லை சின்ன சின்ன இதாக போடனாலும் போடலாம். போண்டாக்கு போடுற மாதிரி நீங்கள் அப்படியே போட்டாலும் சரி. நான் இந்த அளவுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள். இது இப்போ நல்லா வேகட்டும். நம்மளுக்கு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி நல்லா மொறுன்னு வரும். அங்கங்கே நம்மளுக்கு லைட்டாக வெடிச்சு வரும். இப்போ பாருங்கள், கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது பாருங்கள். அடுப்பை வந்து ஹெவியாகவே வைக்கவே கூடாது, சிம்மில் தான் வச்சுருக்கணும். நம்ம அப்பப்போ அப்படியே லைட்டாக பரட்டி விட்டோம்னா எல்லாமே சூப்பராக ஒரே லெவலாக வெந்துடும் நம்மளுக்கு. பாருங்கள், நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு எண்ணெயிலேருந்து அந்த பபிள்ஸ் வரவே வராது. அப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு கஜடா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் சிறுசாக போடனாலும் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்துட்டோம். இப்போ நான் வந்து சின்ன இது மாதிரி போட்டேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. நல்லா வெந்து உள்ளேயும் வெந்து வெளியிலே வந்து சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கே நல்லா மொறுன்னு இருக்குது. இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னா குழந்தைகள் நல்லா விரும்பி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் ஆயில் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒட்டாது. எல்லாமே வெளியில் வந்து ஆயில் குடிக்காதவங்களுக்கு இது வந்து மொறுன்னு இருக்கும். குழந்தைகளும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இது நம்ம வந்து ஸ்கூலுக்கு கூட கொடுத்து வரலாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாரம் 10 நாள் கூட நம்ம இதை வச்சு சாப்பிட்லாம். பாருங்கள், நம்ம கஜாடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஈவினிங் டயத்தில் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். வேலை இதுக்கு வந்து ரொம்ப எல்லாம் கிடையாதுங்க. சிம்பிளான ஒரு வேலை தான். ஆல்ரெடி நம்ம வீட்டில் எல்லாமே இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ரெசிபியில் சந்திப்போம்.